வானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகதையே, என் வர்றான்டா ஏழ்ற பாம்பார்ல இருந்து அவன் மாதிரி நான் சக்கரத்துக்குள்ள ஒரு சுடுதண்ணி போனேன். குட்டி குட்டி உனக்கு இருக்குட்டி ஒரு நாள் கச்சேரி. படுவாவி இந்த சுடுதண்ணியை வித்தே வீட்டை கட்டி விட்டானையா. குடிடா குடி. தலைய பரு அண்டா வைக்கிற அடுப்பு மாதிரி. என்ன தலைவரா மறந்த போல பால் ஊற்றிட்டு என்ன டீ டேஸ்டா இருக்கு. ஒரு டீ உனக்கும் ஊத்துறேன். பாய் ஒருத்தன் வர்றான், அவனை போட்டு வெளுன்னு வெளுக்குறீங்க. வெளுக்கிற வெள்ள அந்த பக்கம் வரவே கூடாது. மாப்பிள்ள நீ போட்டு அவனை அடிக்கிற கையை காலை ஒட்டிக்கிறோம். பாய் அந்த பக்கம் வரவே கூடாது. பார்த்துக்க உங்கள் டீ சிகரெட்டை நான் பார்த்துக்கலாம். யார் அந்த ஆடு? அம்மா சுனியே அப்பா சுனியே அன்புடனே டீ போடும் மாஸ்டர். ஓ தம்பி போ, இன்னைக்கு நீ பொங்கல் தாண்டி. இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் காத்திருக்க வைக்காத. தம்பிக்கு ஸ்பெஷல் டீ. சாப்பிடுங்க தம்பி சாப்பிடுங்க. சரி சரி சரி. அது அது ஓ இவன் தானே அந்த சட்டி மண்டைய. அப்படி போடு. டீ பட்டையை கிளப்புது. என்ன எங்களை வச்சே டீ போட கற்றுக்கிட்ட. எது எங்களை வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போல. கலக்கு கலக்கு கல்லா கட்டு. அண்ணா ஒரு பிஸ்கட் எடுண்ணா. இந்த நாதாரி பையன் மூஞ்சிக்கு ஒரு பிஸ்கட் ஒரு கேடு. இந்தா பிஸ்கட். மண்டையில் ஊத்துறா மொட்டை தலையா. கிளாஸ்லேருந்து உடைய போகுது. தின்றா தின்னு எல்லாத்தையும் நசிக்க எடுக்கிறான். ஆளை பார்த்தா தேவாங்க மாதிரி இருக்கும். தேவாங்க கூட அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்னடானா தேவாங்க தேநீர் குடிச்சிக்கிட்டு. குடி குடி. என்ன இங்கே லுக்கு ரெடியா ஒரு கேக்கு. கேக்கா உனக்கு கேக்கு. இன்னைக்கு போடுற பொருள் உன் காதே கேட்காது. கேக்கு என்ன முட்டை முட்டை கேக்கே பார்க்குது. உண்மையை சோதிக்கிறாங்க. காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்றா. டேய் சொல்றா பில்லா போ. அட இருங்கப்பா கையில காசு இல்ல. என்ன காசு இல்லையா? பாய் மாமா அவசர போட்டீங்களா? கையில காசு இல்ல. ட்ரௌசர் பாக்கெட்ல இருந்து எடுத்துறேன்னு சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டு முன்கூட்டியே பிளான் பண்ணிருப்பாங்களோ. என்னடா வாங்கிட்டியா? ஏய் நீ மாடா காசு கொடுத்தே சில்லறை வாங்கிட்டான்னு கேட்டா. வாங்கியாச்சு வாங்கியாச்சு அதெல்லாம் வாங்கி. அண்ணா ஸ்ட்ராங்காக டீயே போடுண்ணே. என்ன குமார் காலிலே போட்ட போலுக்கு கண்ணெலாம் சிவந்திருக்கு. அடா ஏன்னா நீங்க வேற நாங்கெல்லாம் கவர்மெண்ட் கைதிகள் ஆகிட்டோண்ணே. என்ன ஒன்று கம்பிக்க உள்ள இல்லாமல் கம்பிக்க வெளியில் இருக்கோம். எல்லாம் தமிழ்நாட தலையெழுத்துண்ணே. டீயே போடுண்ணே. தெலுங்கானா போராட்டம் தீவிரம், கல்லூரி மாணவர்கள் ஆதரவு. இவங்க போராட்டம் ஓயாது போல இருக்கியா? இருக்காம விட மாட்டாங்க போல இருக்க. பிரிச்சிருவாங்கடா. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்றா போராடுறாங்க இல்லை. ஏன் நம்ம அண்ணன் தான் திராவிட நாட்டு கேட்டு தனியாக போராடினாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் அது முடியாமல் போச்சு. ஏன் பிரியட்டுமே? அப்படியா? சோவியத் யூனியன் பிரிஞ்சு போலையா? அது மாதிரி பிரியட்டும். அப்போ தான் நாடு நாடாக இருக்கும். அப்போ தான்டா எல்லா நாடுமே நல்லா இருக்கும். மாறி நாங்க ஒரு டீ போடுப்பா. அந்த பேப்பர் கொடு கொஞ்சம். சிறிசேரி ஐடி பார்க் அருகே இளம்பெண் கற்பழித்து கொலை. இவனில் பார்த்தியா பொழைக்க வந்தோமா சம்பாதிச்சமா இல்லாமல் தமிழ்நாட்டு பொண்ணையே கற்பழித்து கழுத்தெடுத்து கொண்டிருக்காங்க.
டெல்லியில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டா தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டா கேட்க எவனும் வைக்கல. தேவடி அப்போ இல்லை தம்பி. இயற்கையாகவே தமிழுக்கு இறக்கணும் ஜாஸ்தி. ஆமாம்மா சரிதான். நாம தான்ப்பா எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிட்டோம். காரணம் பணம். பணம் பணம். நம்ம ஊருக்காரங்களை வேலைக்கு வைக்காம வெளியூர்காரங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் குத்துதே குடையுதுன்னா என்ன பண்ணுறது? பக்கத்து நாட்டுக்காரன் தான் நம்மளை சீண்டி பார்க்குறோன்னா அங்கேருந்து வர இவங்களும் நம்மளை நோண்டி பார்க்குறாங்கப்பா. எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். நாம முதல்ல சரியில்லை தம்பி. அங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பாருங்க, குப்பை மாதிரி குவிஞ்சு கிடக்கு ஃபைலு. கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் கிடக்குறான் தம்பி. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் போய் அங்கே பண்ணியிருந்தா நம்மளை சும்மா விட்டுருப்பாங்களா? இப்போ தமிழனுக்கு இறக்க குணம் தான் சார் ரொம்ப எதிரியாகவே இருக்குது. இருக்கக்கூடாது சார், ஏதாவது பண்ணியிருக்கணும். கேட்ட வெளியில் பார்த்தியா பண்ணணும் நிற்கிறான் பாடி சொல்ற. என்ன மச்சம் உட்காந்துருக்க? பார்த்து பண்ணுமாமா. ஏய், நீங்களாம் வேலைக்கு போக மாட்டீங்களா? அவனா கையை தட்டின்னு வந்துடுறீங்க. இங்கே பாரு, மேலெல்லாம் கையை வைக்காத சொல்லிவிட்டேன். சொல்லிட்டாரு பாரு கண்ணாடி போட்ட கார்த்திக்கு. ஒரு ஆஃபீஸில் ஆம்பளை பொம்மன்னா வேலை தரீங்க, திருவங்களுக்கு வேலை தரீங்க. முதல்ல சமூகத்தில் எங்களையும் மனுஷனா மதிங்கடா, அப்புறம் நாங்கள் விடுறோம் அந்த கை தட்டுதை. பேச பேச அக்கா கோவப்பட்டுருச்சு போல. சிரிக்காம செஞ்சுத்து பாருங்கடா. வரட்டா? ஒரு சமூகத்தின் நிறைகளும் குறைகளும் அங்குள்ள தேநீர் கடைகளில் பரிமாறப்படுகின்றன.